ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸ்வீட் சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரெசிபியை யாராவது சாப்பிட்ருக்கீங்களானோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈஸியான ஹெல்த்தியான இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான ஒரு கடாய் அதில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி மொத்தமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் நான் சேர்ப்பேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி பார்த்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு, அரை கைப்பிடி அளவுள்ள பாதாம் பருப்பு சேர்த்துட்டு கலர் மாறுற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். பாதி அளவு கலர் மாறின பிறகு இதில் ஒரு கைப்பிடி அளவுள்ள காஞ்ச திராட்சை சேர்த்து வறுக்க போகிறோம். காஞ்ச திராட்சை சேர்த்து வறுக்கும் பொழுது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. நட்ஸு வறுக்கும் பொழுதும் அதே ரூல்ஸ் தான். திராட்சை டக்குன்னு அந்த சூட்லேயே பலூன் மாதிரி உப்பி வந்துடும். இது போல் உப்பி வந்த பிறகு இந்த நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. கடாய் ரொம்ப சூடாகிடுச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நான் இன்றைக்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போது இதே நெய்யில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கசகசா சேர்க்குறேன். கசகசாவில் மண் தூசி எல்லாம் இல்லாமல் இருக்க கசகசாவாக இருந்ததுன்னா டேரெக்டாக இப்படியே சேர்த்து வறுத்துக்கோங்க. சில சமயம் குட்டி குட்டி கல்லுலாம் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. வாஷ் பண்ணிட்டெல்லாம் நம்ம சேர்க்க முடியாது. டேரெக்டாக இது போல் சேர்த்து தான் வறுக்கணும். கசகசா லைட்டாக பொரிஞ்ச பிறகு 1 கப் அளவுள்ள கெட்டியான அவல் இதில் சேர்த்துக்கலாம். சிவப்பு அவல் வீட்டில் இருந்ததுனாலுமே சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வெள்ளை அவல் தான் சேர்த்துருக்கேன். கெட்டியான அவல் சேர்த்துக்கோங்க. அந்த பேப்பர் அவல்னு சொல்வோம் இல்லைங்களா, ரொம்ப மெல்லிசாக தட்டையாக இருக்கும். அந்த அவல் சேர்க்க வேணாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் கெட்டி அவல் தான் நல்லா சுவையாக இருக்கும். நீங்கள் அவல் அளந்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொப்பரை தேங்காயில் தான் செய்கிறேன். வீட்டில் அவசரத்துக்கு கொப்பரை தேங்காய் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெறும் வாணலியில் நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் துருவலை சேர்த்துட்டு அந்த ஈரப்பசெல்லாம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு கலர் மாறாமல் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. டெசிகேட்டட் கோகனட் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதே போல் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த கொப்பரை தேங்காயும் நல்லா வறுபட்ட பிறகு இதில் சுடு தண்ணி சேர்க்குறோம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அவல் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2.25 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு கலந்து விட்டால் இந்த அவலும் நல்லாவே வெந்துடும். கொப்பரை தேங்காயும் கொஞ்சம் சாஃப்டாக நமக்கு வெந்து வரும். ஒரு 2-3 நிமிஷத்துல எல்லாமே இது நல்லா வெந்து வந்துடும். நமக்கு அவல் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு கலந்து விட்டால் ஒரு 3 நிமிஷத்துக்கெல்லாம் இது போல் கெட்டியாக நமக்கு வெந்து வந்துடும். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு அவலும் கொப்பரை தேங்காயும் நல்லாவே வெந்துடும். இப்போது இனிப்புக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். நம்ம 1 கப்பு அளவு அவல், 1 கப்பு அளவு கொப்பரை தேங்காய் எடுத்தோம். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இனிப்புக்கு 1.5 கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது நல்ல பாகு வெல்லம், சுத்தமான வெல்லம், அதனால் டைரெக்டாகவே இதில் சேர்த்துட்டேன். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே இல்லை, ரொம்ப சுத்தமாகவும் இல்லை, வெல்லம் கொஞ்சம் மண்ணெலாம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு 2லேருந்து 2.25 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க இல்லையா அவல் வேகிறதுக்கு, அந்த தண்ணியை நல்லா சுட வச்சுட்டு அதில் வெல்லம் சேர்த்து கரைஞ்ச பிறகு வடிகட்டிட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இது போல் கூட நம்ம வேக வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க அந்த பொருட்களை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். தண்ணியோட அளவு பார்த்துக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு 4-5 ஏலக்காவை நல்லா இடித்து இதில் சேர்த்துட்டு திரும்பவும் கலந்து விடலாம். மொத்தத்தில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வெல்லம் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டால் மிதமான தீயில் அல்வா மாதிரியான ஒரு பக்குவம் வந்துடும். அது வரைக்கும் கலந்து விடுங்க. ரொம்ப திக்காக விட்டுட்டிங்கன்னா ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக நமக்கு மாறிடும். அதனால் இலகலான ஒரு ஸ்டேஜில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஆறின பிறகு நமக்கு சூப்பராக அப்படியே ஒரு இலகலா அல்வா மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் சூப்பராக கிடைக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன். அப்படியே ஆறட்டும். 10 நிமிஷம் ஆறின பிறகு பார்த்திங்கன்னா இது மாதிரி நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு கெட்டியாக தான் சாப்பிட பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பக்குவத்தில் இருக்கும் பொழுது நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். நீங்கள் முதல்லையே அப்படியே நட்ஸ் எல்லாம் விட்டு செஞ்சிங்கன்னா நட்ஸு நல்லாவே ஊறிடும். இது போல் லாஸ்ட்டாக நீங்கள் சேர்த்திங்கன்னா நட்ஸு சாப்பிடும்பொழுது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நல்ல சுவையான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.